2011ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையிலே ஒரு அங்கம்தான். ஆனால் இந்த சட்டம் வரும்பொழுதே, நீட் என்ற அமைப்பு வரும்பொழுதே அதை எதிர்த்து முதல்ல வழக்கு போட்டவர்கள் சிஎம்சி வெல்லூர். அந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னையும் ஒரு தரப்பாக இணைத்து கொண்டு நீட்டை எதிர்த்து வழக்காடியது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கில் நீட் தேர்வு செல்லாது என்றும் அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் மீது நீங்கள் திணிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. அவள் எடுத்துக்கொண்டது மரணம், நமக்கு கொடுத்தது தண்டனை. ஆனா இந்த சட்டத்திற்கும் அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அவர் எழுதியது தீர்ப்பு. அந்த குழந்தை சொல்லலையா, என் தாய் இப்படி மருத்துவ வசதி இல்லாம இறந்து போனாங்க, அதனால இந்த பகுதியில ஒரு நல்ல மருத்துவர் வேணும், வேற யாருக்கும் இது நடக்க கூடாது என்பதற்காக நான் மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சேன். உச்சநீதிமன்றம் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில எஸ் எஸ் ஆர் யூ ரெடி டு கண்டக்ட் தி எக்ஸாம்ஸ், ஆமாமா நாங்க ரெடி அப்படிங்கிறாங்க. அப்ப ரைட், ஆல் அதர் பெட்டிஷன்ஸ் டிஸ்மிஸ்ட், போய் எக்ஸாம் நடத்துங்க, முடிச்சது. தங்கை அனிதாவை தங்கைன்னு சொல்லுவது ஒரு பழக்கம். எனக்கு என் மகளை விட அவர் இளையவர். எப்பொழுது பேசினாலும் ஏன் அப்படி மூச்சை கட்டி பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனா, கொஞ்சம் விட்டால் கூட உள்ள அப்படியே உடைந்து விடும். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு போராட்டம், அப்படி ஒரு மரணம். இது அந்த மரணம்ங்கிறது ஏன் நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால், நம்ம எல்லாம் போராடுறோம், ஆனால் நாம் அங்கே போட்டியாளர் இல்லை. ஒரு போட்டியாளராக இருந்து கொண்டு ஒரு போராளியாக இருந்து தான் போராடிவிட்டு அவர் இறந்த அடுத்த நாளில் ஒரு தொலைக்காட்சியில் நான் பேச நேர்ந்த பொழுது எனக்கு தாங்க முடியாமல் மனம் உடைந்து அழுது விட்டேன். தொலைக்காட்சியில் எல்லாரும் உலகம் முழுக்க பார்த்தார்கள். அது பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் எனக்கு அப்போ தோன்றிய அந்த சொற்கள், நம்ம திட்டமிட்டு போகலை, அங்கே உட்கார்ந்துருக்குமா அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு தோன்றியது என்னன்னா, அவள் எடுத்துக்கொண்டது மரணம், நமக்கு கொடுத்தது தண்டனை. ஆனால் இந்த சட்டத்திற்கும் அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அவர் எழுதியது தீர்ப்பு. நீங்கள் குற்றவாளிகள் என்கிற தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய வலிமை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் குற்றவாளிகள் யாரும் திருந்தவில்லை. நம்முடைய நாட்டில் தீர்ப்பு என்பது திருத்துவதற்கு என்று நாம தான் நினைக்கிறோம். நமக்கு எதிர்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் தீர்ப்பு என்பது தண்டிப்பதற்குரியது என்று மட்டும்தான் கருதுகிறார்கள். ஆகவே அவர்கள் திருந்த வாய்ப்பில்லை. அவர்களுக்கு ஒரு பாதி தண்டனையை மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பாதி தண்டனை. அந்த ஒரு பாதி தண்டனையே பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது. எதை வேண்டுமானாலும் நான் எடுத்தேன் முடித்தேன் என்று செய்து அதையே பெருமையாக சொல்லி கொண்டிருந்த இந்த ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி ஆட்சி முதல் முறையாக ஒரு சட்டத்தை அவசரமாக அறிவிப்பதும், அதற்கு வருகிற எதிர்ப்புகளை கண்டு அஞ்சி அதனை நிலைக்குழு விவாதத்திற்கு, ஆலோசனைக்கு, பரிசீலனைக்கு என்று அனுப்புவதுமான காட்சிகளை இப்போதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தெளிவு கொஞ்சம் வடநாட்டு மக்களுக்கு இருந்திருக்குமானால் அவர்களுக்கு முழுமையான தண்டனை கிடைத்திருக்கும். அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டால் கோ அக்யூஸ்ட் எல்லாம் தானாக திருந்திடுவாங்க. ஏன்னா அதிகாரம் எங்கே இருக்குதோ அதுதான் பிரச்சனை. நாம் சொல்லுகிறோம், இது தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இது எங்கே இருக்குன்னா, இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் டெஸ்டிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் சரியாக தைச்சிருக்காங்களா, ஏதாவது தையல் விட்டு போயிருக்குதா, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குதா, இதற்கு தான் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லாம் உண்டு. இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறுபட்ட பண்பாடுகள், பின்னணி, பொருளாதார வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் அத்தனையிலும் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிட முடியாத ஒரு நாட்டில் இத்தனை கோடி குழந்தைகளுக்கு ஒரே தேர்வை வைக்கிறோம் என்று
ஒரு ஏஜென்சி சொல்லுமானால் அவர்களுடைய அறிவு திறன் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் டெஸ்டிங் செய்யாமலே தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு ஏஜென்சி. ஆனால் இது அந்த ஏஜென்சி என்கிற ஒரு அமைப்பின் குற்றமா? இது அனைத்துமே மனிதர்களால் நடத்தப்படுவது. மனிதர்கள் ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். இடி என்பது பெரிய அமைப்பு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதெல்லாம் பெரிய பேர் தான். ஆனால் அது பெரிய பேர் சரியாக நடக்கிற வரைக்கும் அச்சம் இருக்கும். நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து கேள்வி கேட்டால் அவர் வீட்டுக்கு இடி அனுப்பு அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுனா, அப்போ இடி என்பது பெயரளவில் சுதந்திரம் உள்ள ஒரு அமைப்பு. ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் நினைத்தால் யார் மீது வேண்டுமானாலும் ஏவி விடலாம். அவ்வளவுதான். அதில் இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அறிஞர்களா என்பது பிரச்சனை அல்ல. இப்படித்தான் ஒவ்வொரு அமைப்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு எப்படி சர்வதேச அரசியலோடு இணைந்து மனிதத்தன்மைக்கு எதிரான கார்ப்பரேட் விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது, அதுவும் மருத்துவத்துறையில் என்பதை நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பத்ரி அவர்கள் நீரோவின் விருந்தாளிகளில் இருந்து அவ்வளவு ஒரு சரியான எடுத்துக்காட்டுகளோடு நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். நம்முடைய தோழர் திருமூர்த்தி அவர்கள் அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிராகவே இந்த நீட் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனப்படி தீர்ப்பு சொன்னாலே நீட் நாட்டில் இருக்காது என்கிற சட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மருத்துவர் ரமேஷ் அவர்களுடைய உரை அநேகமாக எல்லோருக்குமே ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது. அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாமே நினைக்கிறோம், நாம் இன்றைய இளைஞர்கள் உலகத்துக்குள்ளே நாம் போகலை, அவங்க உலகம் தனியாக இருக்கிறது, அவர்களுடைய உரையாடல் தனியாக இருக்கிறது. நாம் அவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அவர்களுடைய உலகத்தை அறிந்து கொள்ளவே நாம் முயற்சி செய்யவில்லை, நமக்கு தெரியாது. நாம் நினைக்க ரொம்ப சாமர்த்தியமாக பசங்களை உட்கார வச்சு இந்த பாருப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் பேசி நாம் அவர்களை கையாள்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இப்போ தான் வழிக்கு வரியா என்று அவர்கள் நம்மை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இது வீட்டில் நடக்குது. சமூகத்தில் அவர்களுடைய உலகம் தனியாக இயங்குகிறது, அவர்களுடைய மொழி தனியாக இருக்கிறது. நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற எந்த சொல்லையும் அவர்கள் ஆபாசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சொல்லுக்கும் இரட்டை அர்த்தம். அவர்களுடைய மொழியிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சி, ஒரு அன்பு, பாசம், ரொமான்ஸ், அந்த ஒரு பார்வையில் ஒரு காதல், பார்த்தா ஐட்டம்தான். ஐயோ, நான் பழைய காலம்னு நினச்சி சொல்லலை. என்னாச்சு, ஏன் நீ இப்படி சொல்கிற? இல்லை, நாங்கள் பழகிட்டோம். இந்த பழகிட்டோங்கிற சொல்லே அது பல செய்திகளை உள்ளே வச்சிருக்கு. அதில் இருக்கிற ஒரு நுட்பம், அது மனித உணர்வுகளை சொல்லுது. ஏன் நீ அவ்வளோ தூரம் விலகி போக முடியாமல் சிரமப்படுற அப்படின்னு ஒருத்தரை கேட்டால், இல்லை நாங்கள் ரொம்ப பழகிட்டோம் என்பதற்கு பல பொருள். அது எந்த அளவுக்குங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை, மேட்ரு தான். இந்த ஒரு சொல்ல எவ்வளவு நுட்பமான அழகான மனித உறவுக்கு சொல்லி முடிச்சிட முடியுதுன்னா அவர்கள் வாழ்க்கையில் எங்கே இந்த வறட்சி வந்திருக்கிறது? அவர்களால் ஏன் அதை உணர்வு பூர்வமாக இன்னொருவருடைய பிரச்சனையை பரிதவிப்போடு ஏன் அணுக முடியவில்லை? நாம் பார்க்காத பல அச்சம் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு சுனாமியெல்லாம் ஊரில் வெள்ளம் வந்தால் வேடிக்கை தான் பார்க்க போவோம். அவர்களுக்கு சுனாமியே சாதாரணம். பெற்றோர் சண்டை போடுவது நமக்கு சாதாரணம். ஆனால் என் பெற்றோர் விவாகரத்து செய்துவிட்டால் நான் யாரிடம் இருப்பேன் என்ற கேள்வி இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு மனதில் நிற்கிது. இப்படி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு புறம், அவற்றை பற்றி தான் நாம் தெரியாமல் இருக்கிறோம்னு நினைத்தால், நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த கல்வி, மருத்துவம்,
இதில் என்ன நடக்குது, எப்படி தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறத மருத்துவர் பாலாஜி சொன்னார் பாருங்க. 3வது படிக்கிற பையனுக்கு 500 கேள்வி. ரமேஷ் மன்னிக்கணும், சாரி, மருத்துவர் ரமேஷ், மல்டிபிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதை வந்து உலகத்தில் யாருமே இப்படி இல்லை. ஏன் இப்படி நடக்கிறது, இதெல்லாம் நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். அதை போல் நம்முடைய தோழர் பாலாஜி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே என்ன, எப்படி வந்தது, அதில் என்ன வேறுபாடு, எனக்கு உண்மையிலேயே இந்த கருத்தரங்கம் அவ்வளவு நிறைவாக இருந்ததற்கு காரணம் ஒவ்வொருவரும் அவர்கள் எடுத்து அந்த சொன்ன அந்த முறை, தோழர் பாலாஜி அவர்கள் விளக்கி அந்த செய்திகளை வந்து ஒரு கட்டுரையாக ஒரு சின்ன புத்தகமாக நம்ம வந்து வெளியிட்டு கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து புரியும். இல்லைன்னா ஒரு உரையில் அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் புரிந்து விடாது. அவ்வளவு செய்திகளை வந்து அவர் சொன்னார். கடைசியாக நம்முடைய சைக்காலஜி, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னது, எப்படி உங்கள் மூளைக்குள்ளே இருந்து அதை எடுத்தான் பாருங்க. ஐஐடிங்கிறது நம்மளது இல்லை. அடாடா, எவ்வளோ நுட்பமான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கு தான் உங்களெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிறது. அப்படிதானே சொல்லுவாங்க. இவர்கள் வைக்கிற தேர்வையே பாருங்கள். எதற்கெல்லாம் கடினமான தேர்வு என்றால் எனக்கு எப்பொழுதுமே புரியாது. ஆடிட்டர்களுக்கு எதுக்கு இவ்வளோ கடுமையான ஒரு தேர்வு? சிஏ இல்லை, அப்படி ஒன்றும் அவங்க ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஆடிட்டர்களோடு பழகிறவர்கள் தான். அப்படி அவங்க என்ன தனியாக பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லையே, சட்டத்தில் இருக்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதுலேயே நம்மளை மாதிரி நல்ல ஆடிட்டராக இருக்கிறவர், மேடம் சரியாக உடனே கட்டிடுங்க, லேட் பண்ணாதீங்க, 15ஆம் தேதி வருது அப்படின்னு எனக்கு சர்க்குலர் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவார். இன்னும் திறமையான வேறு மாதிரி ஆடிட்டராக இருந்தால் அவர் வந்து விடுங்க பார்த்துக்கலாம் பாரு, ஏன்னா ஃபைன் நம்ம தான் கட்ட போகிறோம், அவர் கிடையாது. அதில் சில பேருக்கு சிக்கல் அதிகம் வர வர அவருக்கு வந்து பிரச்சனை நல்லா இருக்கும். அவ்வளோதானே. இதில் எதுக்கு அவங்கள இவ்வளவு தேர்வு இப்படி வச்சு ஒரு பாடத்துக்கு 40 மார்க் வாங்கணும், 3 சேர்த்து 150 வாங்கணும். 3 பாடம் ஒரு தேர்வுக்கு. இந்த செமஸ்டருக்கு 3 பாடங்க. ஒரு பாடத்தில் 40 மதிப்பெண் வாங்கணும். அப்போ 120 வாங்கினா பாஸ் தானே? இல்லை இல்லை, நீங்கள் ஆடிட்டரில், அதனால் நீங்கள் 3 சேர்த்து 150 வாங்கணும். அப்போ 150 வாங்கலைன்னா எல்லாத்தையும் திருப்பி எழுதுங்க. ஏன் நான் தான் 45 வாங்கியிருக்கேனே. 45 எவ்வளோ? அது 135 தானே. இதுதான் ஆடிட்டர் வேலைங்களா? இதுக்கு ஒரு தேர்வாகி எனக்கு புரியவே இல்லை. இது யார் இவங்க? இந்த மாதிரி தேர்வு வச்சு 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 யாரையா நீங்கள்? எப்படி இந்த நாட்டில் நீங்கள் வந்து தலைமையில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? அந்த செக்ரட்டேரியட் பூரா இவங்க தான் நிரம்பி இருக்கிறார்கள். காங்கிரஸின் இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார், பட்டியலே போட்டார் எத்தனை பேர். நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டாமா? குழந்தைங்க விளையாட வேண்டாமா? அந்த குழந்தைங்களுக்கு தேர்வு பயம், குழந்தைகள் தேர்ச்சி அடைய வேண்டுமேன்னு பெற்றோருக்கு பயம். இந்த அச்சத்திலேயே வாழ்வதற்காக மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து சாகிறார்கள். இதை வழிநடத்துறதுக்காக நீங்கள் அறிவாளிகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், இந்த உலகம் வந்து எப்படி போகும்னு சொன்னால், எல்லோருக்கும் எல்லாம் என்று இருக்கின்ற இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிற இடத்தை நோக்கி இந்த வையம் நடக்குது. அது ஒரு கவிஞனுடைய கற்பனை. அப்படி நடந்துட்டா அந்த நாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே தண்டனை உண்டான்னு கேட்குறாங்க. கவிஞர் சொல்கிறாரு, உண்டு, தூக்கு தண்டனையே உண்டுன்னார். ஐயோ என்னங்க, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த நாட்டில் தூக்கு தண்டனை இருக்கலாமா? புரட்சி கவிஞர் சொல்லுகிறார், இருக்கு, அங்கே கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் உண்டுன்னு. படிக்காதவனை பார்த்தா அவனை உட்கார வச்சு, வாப்பா நான் சொல்லி கொடுக்குறேன், நீ வாமா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கற்றுக் கொடுக்காத படித்தவனுக்கு தூக்கு மரம் உண்டுன்னு சொன்னார். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சவங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க.
எதுக்கு? மருத்துவ கல்விக்கு. என்ன வேணும் மருத்துவ கல்விக்கு? அந்த குழந்தை சொல்லலையா, என் தாய் இப்படி மருத்துவ வசதி இல்லாமல் இறந்து போனாங்க, அதனால் இந்த பகுதியில் ஒரு நல்ல மருத்துவர் வேணும், வேறு யாருக்கும் இது நடக்கக்கூடாது என்பதற்காக நான் மருத்துவம் படிக்கணும்னு நினச்சேன். அப்படி வந்தவங்க தாங்க ஐடாஸ் கடர். அப்படி வந்தது தான் அந்த சிஎம்சி என்கிற உலக புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரி. அங்கே படித்தவங்க தான் இன்றைக்கி உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்கள். உங்களுக்கு தெரியுமா, அந்த சிஎம்சி நடத்துகிற போட்டித் தேர்வில் கூட நெகட்டிவ் மார்க் கிடையாது. உலகின் சிறந்த மருத்துவர்கள். ஒரு சீன மருத்துவர் இங்கே சென்னையில் இதய நிபுணராக, இதய சிகிச்சை நிபுணராக, அறுவை சிகிச்சை நிபுணராக சென்னையில் பணியாற்றினார். புகழ்பெற்ற மருத்துவமனையில் அவர் பணியாற்றுகிறார். அவரை பார்க்க போன போது அவருடைய அறைக்கு வெளியில் அவருடைய பேரை போட்டு, அவருடைய கல்வி தகுதியை போட்டு, பிராக்கெட்டில் வெள்ளூர்னு போட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியம். நம்மெல்லாம் லண்டன் அப்படின்னு போடுவோமே, என்னங்க ஒரு சீனாக்கார டாக்டர் வெள்ளூர்னு போட்டிருக்கார். அவரை கேட்டோம். அவரை எல்லாரும் கேட்டிருப்பாங்க போல். அவர் டாக்டர் அப்படின்ன உடனேயே எஸ் ஐ ஸ்டடிட் இன் சிஎம்சி, அதுதான் எனக்கு பெருமைன்னு போட்டார். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கல்லூரி. அவர்கள் நடத்துகிற தேர்வில் நெகட்டிவ் மார்க் இல்லை. இந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நெகட்டிவ் மார்க் தவறு என்று ஒரு வழக்கில் நான் வெற்றி பெற்ற செய்தியை நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள். ஆனால் அது அப்படியே, ஆனால் இன்னும் நெகட்டிவ் மார்க் இருக்கிறது. அப்போது நிறைய பேருக்கு சந்தேகம், அப்போ நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா என்றார்கள். உண்மையில் அந்த வழக்கில் வெற்றி தான் பெற்றேன். ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. ஏன் வரல? அந்த தேர்வு ஜேஇஇ, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் இல்லையா, ஐஐடிக்கு போகிற தேர்வு, அதில் நெகட்டிவ் மார்க்கினால் மட்டுமே அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு போகிற வாய்ப்பை இழந்த ஒரு மாணவனுக்காக அந்த வழக்கு போட்டிருந்தேன். அந்த வழக்கு அட்மிஷன் கட்டத்தில் வந்த பொழுது அவருக்கு இடைக்கால உத்தரவு கிடைத்தது. அதை பயன்படுத்த முடியல. பின்னால் சொல்லிட்டாங்க, அவர் நெகட்டிவ் மார்க்கினால் போயிடுச்சு, அதனால் அவர் போக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை, அதாவது பேஷண்ட் டைடு, இதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன். அப்புறம் ஆப்ரேஷன், முதல்ல ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடு கிடையாது. ஆனால் இப்படி பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நடக்கும். அதாவது இந்த தனி நபருக்கு இதனால் பலனோ அல்லது தீமையோ இல்லை என்றாலும் இதை ஒரு பொது நன்மை கருதி நாங்கள் விசாரிக்கிறோம் என்று நீதிபதிகள் சொல்வார்கள். அதுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் முன்னால் அந்த வழக்கு வரும் பொழுது இந்த தாளெல்லாம் காமிச்சாங்க, நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? அப்போ இதில் இந்த நெகட்டிவ் மார்க் என்று மதிப்பெண்ணை குறைக்கிற அந்த முறை இல்லாமல் இருந்தால் அந்த மாணவன் மெயின் எக்ஸாம் எழுதியிருப்பார். சரி, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். இதை விட்டுருங்க, ஏன்னா அந்த பையன் வேறு இன்ஜினியரிங் காலேஜில் படித்து பாஸ் பண்ணிட்டான். ஆனால் இந்த முறை சரியா என்பதை உங்களுடைய நீதிமன்றத்தினுடைய ஆலோசனைக்கு உட்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த விசாரணை எடுத்துக்கொண்டார். அந்த விசாரணையில் பல வாதங்கள் வைக்கப்பட்டன. அதில் ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும், நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கேட்குறாங்க, கேட்குறதெல்லாம் இலக்கணமாக தான் கேட்டாங்க, தீர்ப்பு எழுதும்போது தான் சரி மாற்றி சொல்லிடுறாங்க. அந்த தேர்வினுடைய புனிதம் என்ன? தேர்வில் என்ன புனிதம் இருக்குது? தேர்வில் மெரிட் இருக்குது, தேர்வில் அது இருக்குது, இது இருக்குது, என்னென்னமோ கரம் மசாலா எல்லாம் இருக்குது, அதோட புனிதமும் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. சரி, அப்படி கேட்டுட்டு ஒரு சின்ன கேள்வி தான், கிட்டத்தட்ட எனக்கு தான் முடிஞ்சு போச்சு, வழக்கே இல்லையே, ஒரு முயற்சி பண்ணுவோன்னு தான் வாதிடுகிறேன்.
அவங்க சொன்ன எல்லா வாதத்தையும் கேட்கும் பொழுது அது சரிதானன்னு தோணும். கடைசியாக நீதிபதி என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு உயர்ந்த படிப்புக்கு அல்லது ஒரு சிறந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிற மாணவர் தன்னுடைய விடையில் சரியாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். அதில் என்ன தப்பு? ஒத்தையாரட்டையாக பிடிக்கக்கூடாது. அது சரிதானே? அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்க? அப்போ ஒத்தையாரட்டையாக பிடிச்சா அதுக்கு மதிப்பெண் குறைப்பது என்பது ஒரு மதிப்பீடு தானே அப்படின்னு கேட்டார். கேள்வி கரெக்டு தானே, ஆனால் அதுக்கு ஒரு விடை இருக்குது. நான் சொன்னேன், இதற்கு முன்னால் நான் ரஷ்யாவில் எப்படி தேர்வு நடக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்படி நடக்குது, இப்படி பல நாடுகளில் இருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸை கொடுத்து அதில் ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சரியான விடை உடனே தெரியலன்னா ட்ரை ஃபார் த பெஸ்ட் கெஸ் அப்படின்னு போடுறான். அவன் முட்டாளா? ட்ரை ஃபார் தி பெஸ்ட் கெஸ் பிகாஸ் கெஸ்ஸிங் இஸ் அன் ஆர்ட். இதுதான் சி தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா வேற, இல்லைங்க தெரியல, அப்போ இந்த கேள்விக்கு என்னவா இருக்க முடியும்னு கெஸ் பண்ணுங்க. இதை ஒரு நாடு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட பிறகும் அவர் அந்த கேள்வி, ஏன்னா ஒரு டெஸ்டிங் ஏஜென்ட் அப்போ சிபிஎஸ்சி தான் நடத்துது. ஒரு இவ்வளோ பெரிய ஏஜென்சி நடத்துதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா என்பது அவருடைய நியாயமான அணுகுமுறை. அப்போ எனக்கு அந்த நேரத்தில் தோன்றிய ஒரு விடை என்னன்னா, நீங்கள் கேட்குறது சரி, ஆனால் இப்போ நான் தான் அந்த தேர்வு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, நான் 1வது கேள்விக்கு பின்னு எழுதியிருக்கேன், அது நான் தெரிஞ்சு தான் எழுதினேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சரியாக எழுதின பதில் என்பது கெஸ் ஒர்க் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் கெஸ்ஸு தான், ஆனால் அது சரியாக இருந்துட்டா சரி. நான் தப்பாக யோசிக்கக்கூடாதா? நான் கெஸ் பண்ணவே இல்லைங்க, நான் நினைக்கிறேன் பி தான் சரி, ஆனால் அது தவறு. டோன்ட் ஐ ஹாவ் எ ரைட் டு கமிட் எ ராங், சூஸ் எ ராங் ஆன்சர்? எனக்கு உரிமை இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு என்ன, என் மூளையை நீங்கள் குறுக்குறீங்க, என்னை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்குறீங்க. நீ தப்பாக சொன்னால் உனக்கு தப்பாக சொன்னது கெஸ்ட் ஆன்சர்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியை, இது நியாயமான கேள்வி என்று ஏற்றுக்கொண்டு இந்த முறை தவறானது என்று அவர் தீர்ப்பும் அளித்தார். அப்போது டெஸ்டிங் ஏஜென்சி வந்துருச்சு, ஆகையினால இந்த தீர்ப்பை அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு இப்போ அந்த நெகட்டிவ் மார்க்கை மட்டும் எடுப்பதற்காக தொடர்ந்து நாம் அந்த வழக்கை நடத்த வேண்டுமா, புதிய வழக்கை போடலாமா வேண்டாமா எனும் பொழுது பெரும்பாலான தோழர்கள் நாம் இந்த தேர்வே வேணான்னு சொல்கிறோம், நீங்கள் ஏன் நெகட்டிவ் மார்க் மட்டும் போச்சுன்னா அப்போ போயிடுமா? இதுதான் இப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க என்றால் ஒரு அநீதி. ஆனால் இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்க மறுக்கிற அநீதி. ஒன்று நெகட்டிவ் மார்க், ரெண்டாவது ட்ரீட்டிங் அன்ஈக்குவல்ஸ் ஆஸ் ஈக்குவல். 24 வயசு வரைக்கும் வீட்லேயே உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி அந்த தேர்வுக்கே தயாராகிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் 17 வயசில் ஒரே தடவை பரீட்சை எழுதிட்டு வர ஒருத்தரும் சமமா? அப்படி சமமற்றவர்களை சமமாக பாவிப்பதென்பது சட்டப்படி தவறு. அதையே உச்சநீதிமன்றம் பார்க்க மறுக்கிறது தெரியாது. இப்படி பல கேள்விகள் உண்டு. இதையெல்லாம் நீதிமன்றம் பார்க்க மறுக்கிறது எனும்போது இதன் அடிப்படை கூறுகள் என்ன, இதில் நடந்த பிரச்சனை என்ன என்பதை மிக தெளிவாக விளக்கியதுதான் நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்களுடைய அறிக்கை. அந்த ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் ரிப்போர்ட் என்பது நாம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுதோ வருகிறவர்களுக்கோ அந்த நூல் ஒன்றை கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த சூட்சுமத்தை, இது எங்கே இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத விளக்குனார். இப்போ நேரம் அதிகமாகிவிட்டது, அதனால் நான் அதை நிறைய உங்களுக்கு விளக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக நாம் இதை மறக்கவே கூடாத வரலாறுன்னு நினைவில் வைக்க வேண்டியது என்னென்னா,
வணக்கம். நம்முடைய 1000 விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் எவ்வளவு பணிகளுக்கிடையில் எவ்வளவு கடமையோடு அவர் வந்திருக்காரு. அவருக்கு நம்முடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். இவங்க திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு பொய் என்னன்னா, இந்த சட்டத்தை காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்த பொழுது திமுகவும் அந்த அமைச்சரவையில் ஒரு பங்கு வகித்தது. இது ரெண்டுமே நடந்ததுதான். ஆனால் 2011ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையில் ஒரு அங்கம்தான். ஆனால் இந்த சட்டம் வரும்பொழுதே, நீட் என்ற அமைப்பு வரும்பொழுதே உடனடியாக இதை சட்டமாக வரும்போது யார் இவ்வளோ தீவிரமாக யோசிக்கவில்லை. அது வந்த உடனே அதை எதிர்த்து முதல்ல வழக்கு போட்டவர்கள் சிஎம்சி வெல்லூர். அந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னையும் ஒரு தரப்பாக இணைத்து கொண்டு நீட்டை எதிர்த்து வழக்காடியது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கில் நீட் தேர்வு செல்லாது என்றும் அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் மீது நீங்கள் திணிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. அது முடிஞ்சு போச்சு 2011. அப்போ எப்படி 2016 திரும்ப வந்தது? எப்படி வந்தது சொல்லுங்க, யாரால் வந்தது? அப்போ ஒரு அமைப்பு வழக்கு போடுது உச்சநீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பு 2011 அந்த வழக்கோட தீர்ப்பை தப்பாக கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் மறு ஆய்வு செய்யணும். மறு ஆய்வு செய்யணும்னு கேட்கிற உரிமை எல்லோருக்கும் கிடையாது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு உண்டு, அல்லது அதனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு உண்டு. அதை தவிர எக்ஸ்ட்ராடினரியாக ஒருவர் உள்ள வரணும்னா அதுக்கு ரொம்ப வெயிட் இருக்கணும். அப்படி வந்த அந்த அமைப்பு எதுனா சங்கல்ப் அப்படிங்கிற அமைப்பு. இந்த பேரை நீங்கள் அப்பப்போ கேள்விப்படுவீங்க. இதன் மூலமாக பயிற்சி எடுத்து போன பல பேர் பல பதவியில் இருக்காங்க அப்படின்னு. இது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு உடைய ரூட்டு அல்லது அது சார்ந்தவர்கள் வைத்திருக்கிற அமைப்பு. அந்த மாதிரி மருத்துவத்துக்கு ஒரு சங்கல்ப், ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு சங்கல்ப், இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த அமைப்பு தான் வழக்கு போட்டு இந்தியா முழுக்க மருத்துவ தரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி டாக்டர்ஸ் இப்படி ஒரு எக்ஸாம் இல்லாமல் வர்றதுனால, ஆகையினால நீங்கள் அந்த தீர்ப்பை மீண்டும் விசாரித்து இந்த தேர்வு நடத்தணும்னு அரசுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த துறையினுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இல்லை மன்னிக்கணும், அவங்க அவங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். அதில் என்னென்னா அவங்க துறை சார்ந்து அவங்க அப்போ தொழில்துறை அமைச்சர். ஆனால் அவங்க தான் அப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் போய் நம்மகிட்ட இந்த மனுக்களை வாங்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த கோரிக்கைகளை அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கொடுக்குது. நாங்கள் பரிசீலிக்கிறோன்றாங்க. அப்பையும் உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரு சட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்றத்தில். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த சட்டமே வரல, போஸ்டே மிஸ் ஆயிடுச்சு, இங்கே நிறைவேற்றிய சட்டம் அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு அரசு சார்பாக இங்கேருந்து நிறைய மாணவர்கள் அவங்களெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வழக்கு நடத்துது. அதில் இது வரக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, அந்த படிப்புக்கு திட்டமிடுகிற ஒரு மாணவியாக அஃபிடவிட் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவங்க தான் அனிதா. இந்த 2வது சுற்று வழக்கில் அப்படி போய் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வாசலில் நின்று அவங்க ஆங்கிலத்தில் பேசினதும் அது எல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரியே ஒரு காட்சி நகர்ந்து உச்சநீதிமன்றம், ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது.
அப்படி நடக்கும்போது உச்சநீதிமன்றம் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் எஸ் ஆர் யூ ரெடி டு கண்டக்ட் தி எக்ஸாம்ஸ் அப்படி இது அப்படியே பேப்பரில் வந்தது. ஆமாம் நாங்கள் ரெடி அப்படிங்கிறாங்க. அப்போ ரைட், ஆல் அதர் பெட்டிஷன்ஸ் டிஸ்மிஸ், போய் எக்ஸாம் நடத்துங்க, முடிச்சாச்சு. அந்த ரெவ்யூ பெட்டிஷன் என்னாச்சு, அதை அப்புறமா தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த ரீஓப்பன் தான் நடந்திருக்கு, அந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே அது எப்படி அந்த தீர்ப்பு மாற்றப்படாமல் இடைக்கால உத்தரவிலேயே தேர்வு நடத்த சொல்ல முடியுமா? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு மாறாக எதிராக அடுத்து வருகிற ஒரு அமர்வு இதை செய்தது. அப்போ இவ்வளவு செய்வதற்கு என்ன அழுத்தம்? யார் காரணம்? ஆட்சி மாற்றம்தான் காரணம். அப்போ இதை காங்கிரஸ் தான் செய்ததுன்னா இன்றைக்கு காங்கிரஸ் தன்னுடைய நிலையை மாற்றி இருக்கிறது. அன்னைக்கே இதை மாநிலங்கள் ஏற்றுக்கலைன்னா நாங்கள் வற்புறுத்தலை அப்படின்னு சொல்லுகிற ஒரு பக்குவம் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு இதில் உள்நோக்கம் இல்லை. ஆனால் பிஜேபிக்கு உள்நோக்கம் இருக்கிறது. இவங்களுடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம், உள்நோக்கம், வெளிநோக்கம், நடுநோக்கம் எல்லாம் வர்ணாசிரமம்தான். யார் படிக்கணும், யார் படிக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதை செய்வதற்கு உங்களையெல்லாம் அந்த படிப்பின் எல்லையிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இன்றைக்கு யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை 10வது தேர்ச்சி அடைந்த உடனே கேட்டு பாருங்கள், சயின்ஸ் குரூப், ஐயோ வேணாம், எனக்கு கம்ப்யூட்டர் தான் பிடிக்கும், எனக்கு ஹியூமனிட்டிஸ் பிடிக்கும், நான் காமர்ஸ் எடுக்கிறேன். என்ன ஒரு பெரிய அமர்த்தியா சென் மாதிரி வரப்போகிறாரா அப்படி நினச்சிட்டு சொல்கிறாரா? இல்லை, சயின்ஸ் குரூப் எடுத்தால் நீட் எழுத சொல்லுவாங்க, அது வேறு தொல்லை, எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு நினைத்தே மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிற குழந்தைகள் கூட நான் பயாலஜிக்கு போகலை என்ற முடிவை எடுக்கிறார்கள் என்றால் எப்படி ஐஐடி நம்ம மூளைக்குள்ளேருந்து வெளியில் வரவே இல்லை போச்சோ, அப்படி அடுத்து மருத்துவக் கல்லூரி என்பதும் நம்முடைய மூளையிலிருந்து அகற்றப்படுகிறதா? நம் குழந்தைகளுடைய கனவிலோ குறிக்கோளிலோ மருத்துவ கல்வி என்பது இல்லாமல் போகுமா என்கிற கேள்வியை அக்கறை உள்ள பெற்றோர்கள் அவ்வளவு பேரும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அதில் இப்போ ஒரு சரியான தருணம்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஒரு மொமெண்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஒரு நல்ல சமயம் வாய்த்திருக்கிறது. ஏன்னா இந்தியா முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற குளறுபடியால் அவர்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அமெரிக்காவில் இருக்கிற பையனுக்கு இங்கே ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறார். ஒருத்தரான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இல்லை 2 சென்டரில் எழுதியிருக்காங்க. அடடா, உங்கள் டெஸ்டிங் ஏஜென்சியோட திறமை என்ன மெரிட்டு பாருங்கள். அவன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் பாஸ்போர்ட்டை வச்சு 2 பேர் 2 சென்டரில் தேர்வு எழுதுகிறாங்க. உங்கள் தகுதி திறமையை எங்கே போய் பாராட்டுறது? இந்த தேர்வுக்குள்ளே தான் இத்தனை லட்சம் மாணவர்களுடைய கனவுகளை நீங்கள் நசுக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாதிப்புகள் வர்றதுனால மற்ற இடங்கள்லாம் இன்றைக்கு எதிர்ப்பு குரல் வருகிறது. இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய மருத்துவர், மனநல மருத்துவர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர்கள் அஞ்சாமை அப்படின்னு ஒரு திரைப்படத்தை சொந்த பணத்தை போட்டு தயாரித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தை நம்ம வாங்கி இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதற்கு முன்னால் திரையிடணும், அல்லது நாமே பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அந்த படத்தை திரையிட்டு காட்டணும். ஆனால் அந்த படத்தை பார்த்தபோது எனக்கு கூட கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. என்னன்னா, முதல் பாதி முழுக்க இப்படி போராடி படிக்க தன் மகனை படிக்க வைக்கிற நீட் தேர்வுக்கு அழைத்து கொண்டு, அதான் சொன்னாங்களே சென்ட்ரு ஜெய்ப்பூரில் போடுறது, இப்படியெல்லாம் அழைத்து கொண்டு போய் தொலைதூர பயணத்தில் களைப்பில் உணவில்லாமல் மாரடைப்பு உயிரை விட்ட ஒரு தந்தை. இடைவேளை வரைக்கும் அந்த தந்தையோட நிலைமை. இடைவேளைக்கு பிறகு அந்த மாணவன் நீதிமன்றத்தை அணுகுகிறான் அப்படிங்கிறது தான். நீதிபதியும் நல்லா விசாரிக்கிறார். சினிமா மாதிரி தான் இருக்குது, அது ரியல் கோர்ட்டாக இல்லை.
சினிமா மாதிரி தான் நடக்குது. ஆனால் அவரே எல்லாரையும் வர சொல்கிறாரு, அதிகாரிகளை எல்லாம் வர சொல்கிறாரு. நீ தான் அந்த பையனுக்கு சென்டர் போட்டியா கேட்குறாங்க. ஆமாம். இந்த பையன் திருநெல்வேலி பையன் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். நீ 2 நாளைக்கு முன்னாடி கார்டு அனுப்புகிற, அப்போ எப்படி நீ அவனுக்கு ராஜஸ்தானில் போட்ட? இதெல்லாம் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லும்போது இப்படியெல்லாம் இருந்தாலும் இவையெல்லாம் ஒரு சதித்திட்டத்தினால் நடந்தவைன்னு சொல்ல முடியாததுனால இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணப்படுகிறதுன்ட்டு போனார். எனக்கு அப்போ தான் இந்த விசாரணையெல்லாம் வேறு உச்சநீதிமன்றத்தில் நடந்ததா? சரி, என்ன இவர் இப்படி காமிச்சிட்டாரு கோர்ட்டை, என்ன நம்ம அட்வொகேட் இல்லை அப்படின்னு தோழர் திருமூர்த்தியும் நினச்சிருப்பாரோ என்னமோ. இப்படி காமிச்சிட்டாரேன்னு பார்த்தா கடைசியாக அப்படியே நடந்துருச்சு. அப்படி தான் நடந்தது. ஆகையினால அவருக்கு தெரிந்திருக்கிறது, வழக்கறிஞர்களை விட இப்படி தான் நடக்கும்னு அவர் நினைத்திருக்கிறார். அந்த மாதிரி திரைப்படம் வந்திருக்கு. நாம் இன்றைக்கு மக்களிடம் இதை கொண்டு செல்வதற்கு ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் அவர்களுடைய அறிக்கையை, அஞ்சாமை திரைப்படத்தை, இப்படிப்பட்ட செய்திகளை மாணவர்களிடம், பெற்றோரிடம் கொண்டு சேர்ப்பது மிக முதன்மையான பணியாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தீர்மானம் ஒற்றை தீர்மானம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 2021ஆம் ஆண்டிலேயே நிறைவேற்றிய, தமிழ்நாட்டின் சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றிய நீட் விலக்கு தீர்மான சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.